Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 24, Retailing. Today our topic is Fixed Shop Small Retailers. Fixed shop retailers. The retailers who maintain permanent establishment to sell their goods are called fixed shop retailers. The retailers who maintain permanent establishment to sell their goods are called fixed shop retailers. They do not move from place to place to serve their customers. The fixed shop retailers can be classified into two types on the basis of size of their operations. They are fixed shop small retailers, fixed shop large retailers. Fixed shop small retailers are of the following categories. நிலையிட சில்லறை வியாபாரிகள். நிலையிட சில்லறை வியாபாரிகள் நிலையான இடத்துல கடை வச்சு பொருள்களை வியாபாரம் செய்யக்கூடிய சில்லறை வியாபாரிகளே நிலையிட சில்லறை விற்பனையாளர்கள், சில்லறை வியாபாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். நிலையாக ஒரே இடத்துல இருப்பாங்க, அங்கேருந்தே வியாபாரத்தை செய்வாங்க. நுகர்வோர்களை நோக்கி இடம் விட்டு இடம் நகராது அதே இடத்துல பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வியாபாரத்தை விற்பனையை செய்வாங்க. இவங்கள ரெண்டு வகையாக பிரிக்கலாம். நிலையிட சிற்றளவு சில்லறை வியாபாரிகள், நிலையிட சிற்றளவு சில்லறை வியாபாரிகள், நிலையிட பேரளவு சில்லறை வியாபாரிகள். Fixed shop retailers are of the following categories. Street stalls, general stores, single line stores, specialty stores, second shops. Okay, we will discuss them one by one. Street stalls, தெருக்கடைகள். These small shopkeepers are commonly found at street crossings or other busy street corners, attract floating customers and deal in cheap variety of goods like hosiery products, toys, soft drinks, etc. They get their supplies from local suppliers and wholesalers. மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தெருக்களில் அல்லது தெருக்களினுடைய முனைகளில் திரும்பக்கூடிய இடங்களில் கடை வைத்து ஆடை வகைகள், பொம்மைகள், தின்பண்டங்கள், குளிர்பானங்கள் இந்த மாதிரி உள்ள பொருள்களை விற்கக்கூடியவர்கள் தான் தெருக்கடை வியாபாரிகள், ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மொத்த வியாபாரிகள்கிட்ட இருந்தோ உள்ளூர் முகவர்கள்ட்ட இருந்தோ பொருள்களை இவங்க கொள்முதல் செய்து விற்பனை செய்வாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் ஜென்ரல் ஸ்டோர்ஸ், பொது பண்டக சாலைகள். ஜென்ரல் ஸ்டோர்ஸ் செல் எ வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்டர் ஒன் ரூஃப், most commonly found in a local market and residential areas to satisfy the day-to-day needs of the customers residing in nearby localities. They remain open for long hours at convenient timings and often provide credit facilities to their regular customers. For example, a provision store deals in grocery, bread, butter, toothpaste, soap, washing powder, soft drinks, confectionery, stationery, cosmetics, etc. நுகர்வோர் தங்களோட வீட்டுக்கு அருகிலேயே தங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்குறதுக்கு
அனைத்து வகையான பொருள்களையும் குறைந்த அளவில் வாங்கி வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பொது பண்டகசாலை அப்படின்னு சொல்கிறோம். நுகர்வோர் தங்களோட வீட்டுக்கு அருகிலேயே தங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதற்கு வசதியாக அனைத்து வகை பொருள்களையும் குறைந்த அளவில் வாங்கி வச்சு வியாபாரம் செய்கிறது பொது பண்டகசாலைன்னு சொல்கிறோம். நுகர்வோருக்கு வசதியாக பெரும்பாலான நேரம் கடை திறந்திருக்கும். தெரிந்த வாடிக்கையாளர்களுக்கு கடன் வசதியும் கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்ச வாடிக்கையாளர்களுக்கு கடன் வசதியும் கொடுப்பாங்க. பலசரக்கு, மளிகை, அழகு சாதனங்கள், தின்பண்டங்கள், எழுது பொருள்கள், குளிர்பானங்கள் இதெல்லாம் அவங்க விற்பனை செய்வாங்க. நெக்ஸ்ட் ஒன், சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ். ஒரே வகை பண்டகசாலை. Single line stores are small shops which deal in a particular line of products such as garments, stationery, textiles, medicines, shoes, etc. They are generally situated in marketplaces and deal in a variety of goods in that line of product. குறிப்பிட்ட வகை பொருட்களை மட்டுமே விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரம் ஒரே வகை பண்டகசாலை அப்படின்னு சொல்கிறோம். ஆயத்த ஆடைகள் மட்டுமே இவங்க விற்பனை செய்வாங்க, அதுக்காகவே கடை வச்சுருப்பாங்க. காலணிகள் மட்டுமே விற்பாங்க, அதுக்காக கடை வச்சுருப்பாங்க. எழுது பொருள்களை மட்டுமே விற்கக்கூடிய கடைகளை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆயத்த ஆடைகள் மட்டும் விற்கக்கூடிய கடைகள், காலணிகள் மட்டும் விற்கக்கூடிய கடைகள், எழுது பொருள்கள் மட்டும் விற்பனை செய்யக்கூடிய கடைகள், அரைகலன் மட்டும் விற்பனை செய்யக்கூடிய கடைகள், இதையெல்லாம் ஒரே வகை பண்டகசாலைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். The next one is specialty stores. சிறப்பு பண்டகசாலை. In your book bag also there is a very short answer question. What are specialty stores? What are specialty stores? Specialty stores deal in a particular type of product under one product line only. For example, sweet shops specialized in Tirunelveli Alva, Bengali sweets, etc. ஒரே ஒரு வகை பொருள்களில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட வழி பொருள்களை மட்டும் விற்பனை செய்யக்கூடிய சில்லறை கடைகளை தான் சிறப்பு பண்டகசாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இனிப்பு வகையில் நிறைய இனிப்பு இருக்குது. ஆனால் இனிப்பு வகையில் அல்வா மட்டுமே விற்கக்கூடிய கடை, துணி கடைகளில் குழந்தை ஆடைகளை மட்டுமே, கிட்ஸுக்கு மட்டுமே குழந்தை ஆடைகளை மட்டுமே விற்பனை செய்யக்கூடிய கடை, இதை சிறப்பு பண்டகசாலை அப்படின்னு சொல்கிறோம். And the last one is second shops. பயன்படுத்திய பொருட்கள் விற்பவர், பயன்படுத்திய பொருட்களை விற்போர். These shops deals with second hand goods or used articles at low price such as books, furniture, utensils, clothes, automobiles, etc. and also new defective goods. பயன்படுத்திய பொருள்கள் மற்றும் தயாரிப்பு நிறுவனங்கள் முதல் தரமல்ல என்று ஒதுக்கிய பொருள்கள், தயாரிப்பு நிறுவனங்கள் முதல் தரம் அல்ல என்று ஒதுக்கிய பொருள்கள், இந்த மாதிரி உள்ள பொருள்களை விற்பனை செய்வதற்காக பயன்படுத்திய பொருள் விற்பவர் இருக்கிறாங்க. அரைகலன்களை விற்கிறாங்க, பயன்படுத்திய அரைகலன்களை விற்கிறாங்க. அதே மாதிரி பயன்படுத்திய புத்தகங்கள், பயன்படுத்திய பாத்திரங்கள், ஆடைகள், வாகனங்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட்ட பொருள்களை விற்கிறதுக்காக ஒரு கடை இருக்குது. அவங்கள தான் நம்ம பயன்படுத்திய பொருள் விற்பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.